பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் மட்டும் போதுமா? நம்ம அந்த ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாமா? அது போதும்ல, வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதை தாண்டி அந்த ஷோவில் எந்த ப்ராசஸ் நடக்க போகுது, எந்த ரீதியில் செலக்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக விவரிக்க போகிறோம். அதை தாண்டி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவே இவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ பிக் பாஸும் சீக்கிரமா தானே ஆரம்பிப்பாங்க, அப்போ சீக்கிரமா தானே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க. அதுக்கான மொத்த கிளாரிட்டியும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துடணும். நிறைய பேர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற அனைவருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஷோ எடுத்துட்டு வந்தது என்னன்னா, காமன் மேனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நடக்காத ஒரு விஷயத்தை இந்த சீசன் நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படின்றதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு பின்னணி காரணம் என்னன்னா, கடந்த ஒரு 2-3 சீசனா பிக் பாஸ் தமிழுக்கு டிஆர்பி கிடையாது. அதர் லாங்குவேஜ் சவுத் இந்தியன் பிக் பாஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் பிக் பாஸ் தான் கடைசி இடத்துல இருக்கு. ஸோ அதுல டிஆர்பி எடுக்கணும், அடுத்த சீசன் ஹிட் பண்ணணுன்றதுக்கு முயற்சி தான் இது. அதனாலதான் இந்த காமன் மேன் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அதர் லாங்குவேஜ்ல சக்சஸ் ஆனதால அதையும் எடுத்துட்டு வந்தா நமக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்ன்ற முயற்சி பண்றாங்க. அதனாலதான் இந்த ஷோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வீடியோ மட்டும் போட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. என்னன்னா, வீடியோ போட்ட உடனே நீங்க ஷோக்கு போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கு அப்புறம் 4 ப்ராசஸ் இருக்கு. அந்த 4 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க அந்த ஷோலயே போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, அதுல 3 லெவல் ஆஃப் ஆடிஷன் நடக்கும். மொதல் ஆடிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் ஆடிஷன். எப்படி டிஜிட்டல் ஆடிஷன்னா, இப்போ நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, அந்த வீடியோ போடுறீங்க, அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஆடிஷன் நடத்துவாங்க. ரெண்டாவது ஆன் கிரவுண்ட் ஆடிஷன். அதுல 2 கேட்டகரி இருக்கு. குரூப் டிஸ்கஷன் 1, பர்சனல் இன்டர்வியூ 1. அந்த 2 கேட்டகரியில செலக்ட் ஆயிட்டு லாஸ்டா ஆன் ஏர் ஆடிஷன். ஆன் ஏர்னா என்ன பண்ணுவாங்க, டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன் ஏர்ல இருக்கும் போதே நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சொல்றேன். டிஜிட்டல் ஆடிஷன்னா நீங்க வீடியோவை அப்லோட் பண்றீங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு சில பல கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 18 வயசு உங்களுக்கு ஆயிருக்கணும். ரெண்டாவது நீங்க இந்தியன்ஸா இருந்திருக்கணும். மூணாவது உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். நாலாவது அந்த தமிழ் பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவீங்களா, அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவோட சைஸ் 100 MBக்கு கீழே நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேல இருந்தா அதை அப்லோட் பண்ண முடியாது. நான் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோ. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் இந்த ஷோக்கு எதனால அப்ளை பண்றேன், ஏன் போகணும், எதுக்கு போகணுன்றது 2 நிமிஷத்துக்கு கம்மியாகவும் 100 MBக்கு கீழேயுமே ஃபுட்டேஜை ரெடி பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணீங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஓகே, அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதில் போனீங்கன்னாவே உங்களுடைய நேம் கேட்கும், ஏஜ் கேட்கும், ஃபோன் நம்பர் கேட்கும். அடுத்து நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் போட்டுட்டு அதில் வெரிஃபை கேட்கும். அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை கேட்கும். அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா வெரிஃபை ஆகி சப்மிட் ஆயிரும். இதுதான் ப்ராசஸ். ஆனால் இதில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 2000 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்ல 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10,000 பேர்ல இருந்து எத்தனை பேர் தெரியுமா செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு? கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடியும் போது 250 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஆடிஷன்ல மட்டுமே 10,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே 250 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 250 பேர் செலக்ட் ஆயிட்டாங்கன்னா, செலக்ட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சர்க்கிள்னா சென்னை ஏரியாலே ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் ரீச் ஆகணும். அதுவும் செலக்ட் ஆகிற நபருக்கு அவங்க கொடுத்த ஃபோன் நம்பருக்கோ அடுத்த கட்டத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு மெசேஜ் மாதிரியோ இதெல்லாம் வரும். அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். 24 மணி நேரத்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒருவேளை 24 மணி நேரத்தில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதையும் பார்க்காம போனீங்கன்னா உங்கள் வாய்ப்பு உங்கள் கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அந்த 24 மணி நேரத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஆடிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த ஆடிஷனில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க, அது குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி, கான்ஃபிடென்ட், எமோஷனல் ரேஞ்ச், ரிலையபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் லெவல், எமோஷனல் ரிலியன்ஸ், ட்ரிகர் பொட்டென்ஷியல், இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இதுல 250 பேர் அந்த செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களா, அதுல இருந்து 100 பேர், எப்படி 100 பேர் மட்டுமே தேர்ட் ரவுண்டுக்கு போவாங்க. ஓகே, 250 அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி 150 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 100 பேருக்குமே அடுத்து
கட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, செலக்ட் ஆன நபருக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி அந்த 24 மணி நேரத்துக்கு நீங்க அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நீங்க திரும்ப அந்த வாய்ப்பை இழந்துறீங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு லொகேஷன் சொல்லுவாங்க, அந்த லொகேஷன் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ற இடத்துல இந்த தேர்ட் ரவுண்ட்ல என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து சோசியல் அபிலிட்டி, குரூப் டைமனிங், குரூப்பா என்ன எப்படி செயல்படுவீங்க, ஒரு குரூப்பா எப்படிலாம் முடிவெடுப்பீங்க அந்த கேட்டகரியில, அடுத்து கான்ட்ரடிக்ஷன், சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கேரக்டர், இந்த கிரைட்டீரியால உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல இருந்து எத்தனை பேர்னா 50 பேர் செலக்ட் ஆவாங்க. ஸோ 50 பேர் வந்து 4th ரவுண்ட் ஆஃப் ஆடிஷனுக்கு போவாங்க. அதே மாதிரி அந்த 24 ஹவர்ஸ்ல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்த மெசேஜ்க்கு. ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 50 பேர் இருக்காங்கல்ல, இந்த 50 பேருமே ஆன் ஏர் ஆடிஷன் போவாங்க. ஆன் ஏர் ஆடிஷன்னா என்னன்னா, ஜூரி மெம்பர்ஸ், ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. அதுவும் முன்னாள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், வின்னரா இருக்கலாம், ரன்னரா இருக்கலாம், இல்ல ஒரு பிக் பாஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நபர்களா இருக்கலாம். சுத்தி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸா தான் இருப்பாங்க. அவங்க ஜட்ஜஸா ஜூரிஸா இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, உங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றது, எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 22 எபிசோடு நடக்குமா. இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே போட்டிருக்காங்க. 22 எபிசோடு இருக்கலாம், அது மேலேயும் இருக்கலாம், அது கம்மியாகவும் இருக்கலாம். ஓகே, அந்த 22 எபிசோட்ல உங்களுடைய ஜூரிஸ்லாம் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. அபிலிட்டி டு ஹோல்ட் அட்டென்ஷன், ஒரு அட்டென்ஷனை நீங்க எப்படி ஹோல்டு பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட், ஒரு கேமோ ஒரு இதுவோ இது எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மைண்ட் செட்டா இருக்கட்டும். பிசிக்கல் எனர்ஜி, ஒரு பிசிக்கல் காம்படிஷன் வருதுன்னா அதுல நீங்க எப்படி சஸ்டைன் பண்றீங்க, எந்த அளவுக்கு நிக்கிறீங்கன்ற மாதிரி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஷோல. ஸோ ஆகுமத்தில் அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸுக்கு மேல பல சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க உள்ள போகணும். உள்ள ஒவ்வொரு ரவுண்ட்ல போகும்போது ஒரு பிக் பாஸ் மாதிரி எலிமினேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த 50 பேர்ல இருந்து ஃபைனலா ஒரு 15 பேரோ 13 பேரோ எடுத்துட்டு போய் நிக்க வச்சு அந்த 13 பேரையுமே ஓட்டிங் ப்ராசஸுக்கு தள்ளுவாங்க மக்கள் கிட்ட. அதுல மக்கள் கிட்ட யார் அதிகமான ஓட்டிங் வாங்குறீங்களோ அவங்க அந்த பிக் பாஸ் ஷோல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, 5 காமன் மேன் அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு பிக் பாஸ்ல 7 பேர் போனாங்க. நான் போன வாட்டி 6 பேர் சொன்னேன்ல. வைல்டு கார்டுல திவ்யான்ற ஒரு நபருமே போனாங்க, அதை மறந்துட்டேன். அவங்களுமே காமனரா இருந்தா போனாங்க. ஸோ ஆக மொத்தத்துல 7 பேர் தெலுங்குல போயிருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் சொல்லியிருக்காங்க. 5க்கு மேலையும் இருக்கலாம், 5 கன்ஃபார்ம். 5க்கு மேல இல்ல 6, 7 அதுக்கு மேலையும் போகலாம். ஸோ 5ன்றது கன்ஃபார்ம். அந்த 5ல நீங்க ஒருத்தரா இருக்கணும்னா இதை பண்ணுங்க. அதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுல சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. இந்த ஆடிஷன்லாம் போனா பேமெண்ட் கொடுப்பாங்களா, இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க அங்க ஆடிஷன் போகும்போது உங்க செலவுல தான் போகணும், உங்க இதுதான். அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இவங்களோ எந்த காசும் என்ன நயா பைசாவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க கரெக்டா போகணும். அதை தாண்டி இதை நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க இன்வால்வ் ஆயிருக்க கூடாது. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கணும். ஓகே, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ப்ளாயி, நீங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிற எம்ப்ளாயோ சேனல்ல சார்ந்த எம்ப்ளாயி இந்த மாதிரி எம்ப்ளாயிஸா இருக்கக்கூடாது. நீங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க யாருக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு காமனரா இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்படிதான் நீங்க போடுவீங்க, ஆனா இப்படிலாம் போட்டாலுமே உங்களை சார்ந்து இருக்கிற நபர்களை உள்ள தள்ளுறதுக்கான முயற்சி ஆங்கங்கே நடந்துட்டு தானே இருக்கும். அதை இது எப்படி சமாளிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல போட்டிருக்காங்க, ஆனா அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். அதை தாண்டி உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த நீங்க சப்மிட் பண்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் உங்க கையில இருக்கணும். ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும். அந்த ஒரிஜினலை வச்சுங்க. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் நீங்களே தான் பார்த்துக்கணும். ஓகே, அதை தாண்டி இன்டர்வியூ நடக்குதுல, அந்த ஆன் ஏர் இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய சம்பவங்கள் இருக்கும். அதை வந்து சேனல் அதை எடிட் பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட்டேஜை அவங்க யூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் எல்லாமே நீங்க அந்த டாக்குமெண்ட் அக்ரி பண்ணி சைன் பண்ற போது எல்லாமே முடிஞ்சு போகுது. அது ஏன் போடல இது போடலன்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. அவங்க கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டும் அந்த ரைட்ஸுமே இருக்கு. அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங், இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஷூட்டிங் டைமிங்லாம் இருக்கும். அந்த ஷூட்டிங் டைமுக்கு நீங்க கரெக்டா ஆன் ஸ்பாட்டுக்கு டைமோட போயிடணும். அதுல நிறைய ட்ரைனிங் இருக்குமா, ஒர்க் ஷாப் இருக்குமா, இது எல்லாத்தையுமே நீங்க செயல்படுத்தணும். அதெல்லாம் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். அதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரதுக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்றீங்கன்னா எதனால போகணும், ஏன் போகணுன்றத 2 நிமிஷத்துல ரொம்ப தெளிவா அப்லோட் பண்ணுங்க. அதை பண்ணி முடிச்ச உடனே
சில விஷயங்கள். அதையும் டைமிங் சொல்ல மறந்துட்டேன். அந்த டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையும் அந்த வாய்ப்பு இருக்கு. இதுல டைம் மேபி டிக்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். அது சேனல் கையில தான் இருக்கு. ஓகே, இதை தாண்டி பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. இந்த வீடியோவில் இதை தாண்டி தாண்டி தாண்டின்னு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம் போல. அடுத்த வாட்டி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவசரத்தில் ரெக்கார்ட் பண்ணதால மன்னித்துருங்க மக்களே. இதை சொல்லிடுறேன். பிக் பாஸ் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஷோ 22 எபிசோட் நடக்கும்ன்றதை இவங்களே போட்டிருக்காங்க. அப்போ 22 எபிசோட்னா வாரத்துக்கு 2 எபிசோட் அப்படின்னாலுமே நீங்கள் கணக்கு பண்ணுங்க. 11 வாரம் தேவைப்படுது. 11 வாரம் தேவைப்படுதுன்னா 2.5 மாதம் தேவைப்படுது கம்பல்சரி. அப்போ 2.5 மாதம்னா இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே ஆடிஷன் போனால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 மாதத்தில் 2.5 மாதம் போச்சுன்னா செப்டம்பர் கடைசி வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் இந்த ஷோ முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஐப்பும் அது கூட இருக்கும். அதை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிக் பாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ முடிஞ்ச ஒரு வாரத்தில் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்ன்றது தான் யதார்த்தமா இருக்கு. இதுதான் தெலுங்குலையும் நடந்துச்சு. தெலுங்குல 16 எபிசோடு தான், 2 மாசம் தான் நடந்துச்சு. ஆனா அவங்க பிக் பாஸுக்கு கூட க்ளோஸா தான் வச்சிருந்தாங்க. 1 or 2 வீக்ஸ் கேப்ல தான் வச்சிருந்தாங்க. அந்த கிரைட்டீரியால தான் நடக்கும். இல்ல பிக் பாஸ் இதுவே ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்ப பிக் பாஸும் சீக்கிரமா வரும்னு சொன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா இந்த ஷோ இது கம்ப்ளீட் பண்றதுக்கே 2 months தேவைப்படுது. கம்பல்சரி 2 months. இவங்க போட்டிருக்க எபிசோடு கணக்கு பண்ணா 2.5 months வருது. 2 வாரம் அதிகமாகுது. பட் எக்ஸாக்டா கணக்கு பண்ணா 2 months. ஸோ இவங்க செலெக்ஷன் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் டு எண்டு ஜூன் மாசம் ஃபுல்லா இருக்குன்னா அவங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 15 நாளாவது தேவைப்படும். ஜூலை மாசம் 15 நாள் கழிச்சு இந்த ஷோ வேற ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் எண்டு. அக்டோபரில் தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதுதான் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்ததுக்கான கிளாரிட்டியும் கொடுத்துனேன். இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்கும்ன்ட்டு ஒரே இது இல்லை, நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இது பண்ணி அந்த 50ல் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷோவில் போய் 5ல் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவீங்க அப்படின்றது தான் பாயிண்டாக இருக்குது. அதை தாண்டி அந்த ஷோவில் என்னெல்லாம் நடக்குது, அந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல என்னெல்லாம் நடக்கும், எந்த மாதிரி டாஸ்க்லாம் வரும்ன்றத பிக் பாஸ் தெலுங்கு அக்னி பரீட்சால நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.